பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பெரிய வெள்ளி கற்றுத்தரும் பாடங்கள். ஆதார வசனம் யோவான் 3 அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே, பெரிய வெள்ளியினுடைய மகிமை உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவர் மேலும் தங்கட்டும். நிறைந்த வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பிசாசின் பொய்யை மெய்யென்று நம்பி தேவ கட்டளையை மீறினார்கள், பாவம் செய்தார். மனு குலத்தையே பாவத்தில் தள்ளினார்கள். பிசாசு ஜெயித்ததாக கொக்கரித்தான். அவன் நினைத்தது நடந்துவிட்டது. இந்த பாவ நோயை முறியடித்து பரிகாரம் கொடுத்து மீண்டும் மனுக்குலத்தை தேவன் தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்வார் என்பதை அறியாதே போனார். எல்லாவற்றுக்கும் அவரிடம் ஒரு மாற்று திட்டம் உண்டு என்பதை அவன் அறியான். இதற்கு என்ன விளக்கறையும் செலுத்த ஆயத்தமானார். இதற்கு எதுவும் மாற்றாக அமையாது. பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டால ஒழியே பாவம் நிவர்த்தியாகாது. இது பரலோகத்தின் தீர்ப்பு. தான் போட்ட சட்டத்தையே தீர்ப்பையே தானே மீறாதவர் இதற்கு தன்னையே திருத்துவத்தின் மையமான வார்த்தையாகிய கிறிஸ்துவே பலியாக்க வேண்டுமென்று ஆதியாகமம் 3:15 கொடுத்து விட்டார். உனக்கும் பிசாசிற்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இதை பெரிய தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக வெவ்வேறு காலகட்டங்களில் தேவன் இதை அறிவித்து கொண்டே தான் வந்தார். கிறிஸ்துவின் மேசியா முதல் வருகை, பாடுகள், மரித்தல், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை நம்மை சேர்த்து கொள்வதற்காக இவைகளை தேவன் ஒருபோதும் மறைத்து வைக்கவில்லை. இதை எபிரேய புஸ்தகத்தை எழுதியவன் கூறுவது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். சரி, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார் தேவன். அந்த காலம் நிறைவேறுடனே அனுப்பிவிட்டார். கலாத்தியர் 4:5. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு இதை தெளிவாக கூறிக்கொண்டே வந்தார். ஆமோஸ் 9 அதிகாரம் 12வது வசனத்தில் இது ஒரு குழந்தை கூட புரிந்து கொள்ளும் வகையில் பிதா கொடுத்தார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யோவான் 3 அதிகாரம் 14-15 வசனங்களில் இயேசு இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கினார். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அப்படியே நடந்தது. யூதர்கள் கொண்டாடும் ஆயத்த நாளுக்கு முன்தினம் இதை நிறைவேற்றினார். பரிசேயர், சங்கத் தலைவர்கள், வேதபாரர்கள் யாவரும் சேர்ந்து நிறைவேற்றினார்கள். இது நிறைவேற வேண்டும். இது பரலோக திட்டம். யோவான் 1:12 சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு எனக்காகத்தான் மரித்தார். அவருடைய இரத்தம் என் பாவங்களை முழுவதும் கழுவியாகிவிட்டது. நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்ற இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வினாடியே நம்மளுடைய முழு பாவங்களுக்கு கழுவப்பட்டு தெய்வ குடும்பத்தில் சேர்ந்து விட்டோம். நம்முடைய விசுவாசத்தினால் தேவ கிருபை கொண்டு இந்த அதிகாரத்தின் கீழ் வந்தோம். தெய்வ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டோம். சகல பாவங்களையும் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்தியது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாடுகள், வேதனைகள், நோய்கள், சாபங்கள் அத்தனை நீக்கியாக்கிவிட்டது. இதற்கு ஏசாயா 53 அதிகாரத்தையும் 1 யோவான் 1 அதிகாரத்தையும் வாசியுங்கள். இது நீங்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். ஏதையோ நாம் சுமந்து கொண்டிருப்பது போல் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் தேவையில்லாமல் சுமக்கிறீர்கள். இப்படி தன்னையே பலியாக கொடுத்து யாருமே இந்த விலக்கிரத்தை செலுத்த முடியாது. நம்மால் எதையாவது செய்து பாவம் நீக்கப்பட்டு பிதாவிடம் வரவே முடியாது. ஆகவே இயேசு
இரத்தம் நம்மை கழுவி பிதாவிடம் சேர்த்து விட்டது. இதற்கு நாம் ஜீவிய காலமெல்லாம் இந்த ரட்சிப்புக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த பெரிய வெளியை கொண்டாடுவதின் நோக்கம் நாம் விடுதலையான நாள், தேவ அன்பை பெற்றுக்கொண்ட நேரம். இந்த அன்பிற்கு ஈடாக நாமும் அவரில் அன்பு கூற வேண்டும். எப்படி? இதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் 2 பாடங்களை ஆவியானவர் இன்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். இதுதான் பெரிய வெளியினுடைய மகிமை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1, விடுதலையாகிவிட்டோம், பரிசுத்தமாகிவிட்டோம், தெய்வ குடும்பத்தில் வந்து சேர்ந்தோம், இனி நம்மை நாமே நடத்தி கொள்ள வேண்டியது இல்லை. இதில் தெளிவு வேண்டும். திருத்துவமே பொறுப்படுத்தி கொண்டது. இந்த அறிவு நமக்கு வேண்டும். நாம் செய்ய வேண்டியது மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. யோவான் 8:11 ஒரு விபச்சார ஸ்திரியை பிடித்து கையங்களவுமாக பிடித்து கொண்டு வந்து, மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று பரிசேயர்கள் கேட்டார்கள் இயேசுவை. அவருடைய திட்டத்தை அவர் அறிந்து கொண்டவராக, யார் பாவம் செய்யாதவனோ அவன் முதலில் கல்லெறியுங்கள் என்றார். எல்லாரும் போய்விட்டார். இயேசு தலையை தூக்கி பார்த்து அந்த ஸ்திரியை பார்த்து, யாரும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கவில்லையா? நானும் உன்னை தீர்க்கவில்லை. இவருக்கு தீர்க்க அதிகாரம் உண்டு, நான் உன்னை தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இன்று நம்மளை பார்த்து விபச்சாரத்தை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பாவம் என்று தெரிந்து, ஆண்டவருக்கு பிடிக்காது என்று தெரிந்து செல்லும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை உங்கள் காதில் ஒலிக்கட்டும். நீ போ, இனி பாவம் செய்யாதே. என்ன பாவம்? மன்னிக்காதது, கசப்பு வைத்துக் கொள்வது, வெறுப்பை வைத்துக் கொள்வது, மற்றவர்களை அலட்சியப்படுத்துவது. ஒரு திராணி, உதவி செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் விடுவது, வெளியே ரட்சிக்கப்படாத வெளியே இருக்கிறவர்களை பாவி என்று நினைப்பது, எண்ணுவது. நாம் உள்ளே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட பாவி, அவர்கள் வெளியே இருக்கிற பாவி, அவ்வளவுதான். இவைகளெல்லாம் இன்னும் பல காரியங்கள். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் செய்யும் பொழுது இந்த வார்த்தை உங்கள் காதில் ஒலிக்கும், போய் நீ பாவம் செய்யாதே என்று. சபையை பார்த்து சொல்கிறார், என் வீடு ஜெப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, இதை கல்லர் குகையாக்கினீர்களே என்று அப்பொழுது ஆண்டவர் பூமியிலே வாழும் பொழுது ஒரு சபையை உண்டாக்கி எல்லாத்தையும் அந்த புறா விற்கிறவர்கள், ஆடு மாடு விற்கிறவர்களெல்லாம் துரத்தினார். இன்று அப்படி இல்லை. ஆனாலும் சபையிலே கல்லர் குகை ஆக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறார்கள், காரிலே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள், ஜெபமாலை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலே, அவருடைய எண்ணத்திலே சாதியை பற்றியிலும், என்ன மொழி, மொழியின் பிரகாரம், சாதியின் பிரகாரம், எங்கள் ஊர், எங்கள் ஜனம், இன்னும் பிரிவினை இருக்கிறது. இது கல்லர் குகை அல்லவா? ரட்சிக்கப்பட்டவர்கள் சாதி பார்க்கிறோமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் பிள்ளைக்கு பெண் எடுக்கும் பொழுது ரொக்கம் கேட்கிறோமே, இது கல்லர் குகை அல்லவா? ஏராளமான காரியங்கள் நாம் செய்து கொண்டு தான் வருகிறோம். ஆனால் வெளியே ஒயிட் அண்ட் ஒயிட், நகையிலெல்லாம் கல்ட் ஆகிவிட்டது. இது புறம்பான அலங்காரம். உள்ளே நம் உள்ளம் அலங்கரிக்கப்பட வேண்டும், கல்லர் குகை ஆக்கக்கூடாது. வீட்டிலே அதே மாதிரித்தான். இது முதல் பாயிண்ட். 2வது, சந்தோஷமாய் இருப்பது. பிலிப்பியர் 4:4. நம்முடைய கேள்வி, எப்படி சந்தோஷமாக இருப்பதுங்க? பிரச்சனை இப்படி, பிள்ளை சரியாக இல்லை, நோய் தீரவே மாட்டேங்குது, கடன் தொல்லை, வீடு ஜப்திக்கு வந்து விட்டது, இந்த வேலை நிரந்தரமோ என்னவோ தெரியவில்லை, எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டு பிரச்சனை, இப்படி ஏராளம் நாம் சொல்லலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் தீர்க்க முடியுமா? உங்களிடம் பதில் இருக்கிறதா? நீங்கள் தீர்க்க முடியாத பட்சத்தில் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவரிடம் தள்ளிவிடவல்லவா சொல்லுகிறார். 1 பேதுரு 5:6-7 என்ன சொல்கிறது? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவருடைய கருத்தில். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்கிட்ட கொடுத்து விட வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். இதை நாம் செய்கிறோமா? விடவே மாட்டார். அத்தனையும் அவரிடம் தள்ளிவிட்டு உண்மையே சார்ந்திருக்கிறேன், கிருபையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டார். அவர் மனிதன் அல்ல.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அதை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்றுதான் சொன்னார். என்னிடம் தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றுதான் சொன்னார். நாம் இதை செய்கிறோமா? நமக்கு இதுக்கு விடை இல்லை. விடை வைத்திருக்கிற அவர், பரிகாரி அவர் செய்வாரே. நாம் அதை அப்படி விடுவதில்லை. அப்படியே அவரிடம் சொன்னாலும் மறுபடியும் நாம் எடுத்துக்கொள்வோம். இதையெல்லாம் அவரிடம் சாட்டி விட்டு நாம் தூங்கிவிடக்கூடாது. தேவ சமூகத்தில் அதிகாலை எழும்பி அமர்ந்து இந்த பெரிய ரட்சிப்பிற்கு, என்ன பெரிய ரட்சிப்பு? எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? கேட்டீர்களா? நம்முடைய ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு என்று பாருங்கள். இதை நாம் மறந்து விடக்கூடாது, அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏதோ போய் சொன்னோம், தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அப்படி அல்ல. அவர் அதற்காக எத்தனை விலக்கரியம் செலுத்தினார். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் இருக்கிறாரே. நன்றி செலுத்தி, துதிபலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி, முறையாக வேதம் வாசித்து, வெளியே இருப்பவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், உள்ளே வேதனைப்பட்டு கொண்டு ரட்சிக்கப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். வேண்டுதல் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கே 1000 பிரச்சனைங்க சொல்லவே கூடாது. இதுதான் நாம் அவருக்கு திரும்ப செலுத்தும் நன்றி காணிக்கை, அன்பு கூறுதல். இந்த இரண்டையும் மறவாமல் விடாமல் செய்து அவரில் நிலைத்திருப்பதே பெரிய வெள்ளியினுடைய நோக்கம். இப்படி நீங்கள் செலுத்தும் அன்பை அவர் பல பல மடங்காக ஆசீர்வாதமாக உங்களில் இறக்குவார். எபேசியர் 3:20 படி இங்கே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இரு கரம் தூக்கி நன்றி செலுத்து. நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக சொன்னபடியே நடப்போம், உங்களை மகிழ்ச்சியாக்குவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு தினமும் ஒருவருக்கோ இருவருக்கோ அல்லது ஒரு கூட்டத்தாருக்கோ வீட்டிற்கு வெளியே இருப்பவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.